கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாவது வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கிற தேவ ஜனங்களாகிய நமக்கு அவருடைய முதலாவது வருகையை நினைவு கூறும்படியாக நியமித்து கொள்ளப்பட்ட இந்த நாளிலே உங்கள் அனைவருக்கும் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த சபை ஊழியர் பாஸ்டர் ஜெய்சிங் அவர்களுக்கும் சபையினுடைய மூப்பர்களுக்கும் சபை மக்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என் ஞானம் கல்வி செல்வம் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் ஞானம் கல்வி செல்வம் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, உம்மால் எல்லாம் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, உம்மால் எல்லாம் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. நம்முடைய தியானத்திற்காக மீண்டுமாக நாம் எல்லோரும் லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10-11 வசனங்களை நாம் வாசிப்போம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். தேவதூதன் மேய்ப்பர்களுக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கிறார். இந்த வேத பகுதியில் எளிய மக்களாகிய மேய்ப்பர்கள் மந்தையை மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இரவிலே மந்தையோடு கூட தங்கி இருக்கும்போது தேவதூதன் அவர்களிடத்திலே வந்து, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்கிறார். மேய்ப்பர்களுக்கு மாத்திரம் சந்தோஷத்தை கொடுக்கிற செய்தி அல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் சந்தோஷத்தை கொடுக்கிற செய்தி அல்ல. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு என்பது நாம் எல்லோருக்குமே ஒரு சந்தோஷம். அவர் விண்ணுலகை விட்டு பிதாவினுடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்கக்கூடிய அந்த மகிமையான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை விட்டு உங்கள் பொருட்டும் என் பொருட்டும் அவர் மனுஷனாக இந்த பூமிக்கு வந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் என்பதை குறித்து சில காரியங்களை சொல்லிவிட்டு கிறிஸ்மஸ் குறித்த வரலாற்று செய்திகளுக்கு நான் கடந்து செல்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனுஷனாக எதற்கு வந்தார்? நாம் வாசிக்கிறோம் 1 தீமோத்தேயுனுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம் இப்படி சொல்லுகிறது. 1 தீமோத்தேயுனுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு
வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாயிருக்கு. ஆக முதலாவது காரியம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் எதற்காக வந்தார்? பாவிகளை ரட்சிப்பதற்காக வந்தார். நமக்கு ஆஸ்தியும் அந்தஸ்தும் பொன்னும் பொருளும் கொடுப்பதற்காக மட்டும் அவர் வரவில்லை. உலக பிரகாரமான நம்முடைய தேவைகளை கொடுப்பதற்காக மட்டும் அவர் வரவில்லை. நம்முடைய வியாதிகள், வேதனைகள், கஷ்டங்கள், பாடுகள், கண்ணீர், கலக்கங்கள் இவைகளிலிருந்து விடுவிக்கிறதற்காக மட்டும் அவர் வரவில்லை. அவர் பிரதானமாக எதற்காக இங்கே வந்தார்? பாவிகளை ரட்சிப்பதற்காக வந்தார். உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்து விடுவிக்கும்படியாக அவர் வந்தார். பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பதற்காக வந்தார். பாவத்தின் ஆளுகையிலிருந்து விடுவிக்கிறதற்காக வந்தார். பாவத்திற்கான நித்திய தண்டனையிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக அவர் இந்த பூமிக்கு வந்தார். எவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷம்! அவர் வரவில்லை என்று சொன்னால் நமக்கு இந்த விடுதலை கிடையாது. அவர் இந்த பூமிக்கு வரவில்லை என்று சொன்னால் நமக்கு ரட்சிப்பு கிடையாது. நமக்கு சந்தோஷம், சமாதானம் கிடையாது. இங்கே நாம் வாசிக்கிறோம், தேவதூதன் மேய்ப்பர்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்? பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். இந்த தேவதூதன் இந்த மேய்ப்பர்களை மட்டுமா சந்திச்சாரு? லூக்காஸ் விசேஷத்தில் மட்டும் 3 இடங்களில் தேவதூதன் வெவ்வேறு நபர்களை சந்திக்கிறதே சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷத்தில் ஒரு நபரை சந்திக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே யாரெல்லாம் அவர் சந்திக்கிறார்? மரியாளை சந்திக்கிறார். நம்ம யோவான் ஸ்நானனுடைய தகப்பனாகிய சகரியாவை சந்திக்கிறார். மேய்ப்பர்களை சந்திக்கிறார். மத்தேயு சுவிசேஷத்தில் இயேசுவின் வளர்ப்பு தந்தையாகிய யோசேப்பை அவர் என்ன செய்கிறார்? சந்திக்கிறார். இவர்கள் ஒவ்வொருவரையும் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு வகைகளில் அவர் சந்திக்கிறார். ஆனால் ஒவ்வொரு இடத்திலும் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? யோசேப்புக்கு ஐயப்படாதே என்று சொல்லுகிறார். இங்கே லூக்காஸ் விசேஷத்தில் 3 சந்தர்ப்பத்திலேயும் அவர்களுக்கு சொல்லக்கூடிய காரியம் என்ன? பயப்படாதே. என்ன சொல்லுகிறார்? பயப்படாதே. மேய்ப்பர்களை வயல்வெளியிலே அவர்கள் மந்தையை மேய்த்து கொண்டிருக்கிற இடத்திலே தேவதூதன் சந்திக்கிறார். மரியாளை வீட்டிலே சந்திக்கிறார். சகரியாவை தேவாலயத்திலே சந்திக்கிறார். அவன் ஆசாரியனாக தேவாலயத்திலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிற நிலையிலே அங்கே அவனை சந்திக்கிறார். யோசேப்பை சொப்பனத்திலே சந்திக்கிறார். யோசேப்பு நீதிமானாயிருந்து கர்ப்பவதியாயிருக்கிற தன்னுடைய மனைவியை, தனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறவர்களை ஒருவருக்கும் தெரியாமல் தள்ளிவிட மனதாயிருக்கும் பொழுது தேவதூதன் யோசேப்பினுடைய சொப்பனத்திலே அவருக்கு தரிசனமாகி, யோசேப்பே, உன்னுடைய மனைவியை நீ தள்ளிவிடக்கூடாது, அவளிடத்திலே உண்டாயிருக்கிறது பரிசுத்தமானது, அது பரிசுத்த ஆவியினாலே உண்டானது என்று சொல்லுகிறார். சகரியாவுக்கும் மரியாளுக்கும் அவர் தேவதூதன் தரிசனமாகும் பொழுது அவர்கள் எல்லாருமே பயப்படுகிறார்கள். அந்த மகிமையை கண்டு பயப்படுகிறார்கள். தேவதூதனால் சொல்லப்படுகின்ற வார்த்தைகளை கேட்டு பயப்படுகிறார்கள். ஒவ்வொருவருக்கும் அவர் சொல்லக்கூடிய காரியம் பயப்படாதே, பயப்படாதிருங்கள் என்று சொல்லுங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாசிக்கப்பட்ட இந்த வேத பாட பகுதியிலே மேய்ப்பர்கள் கர்த்தருடைய செய்தியை கேட்டார்கள். தூதன் மூலமாக கேட்டார்கள். கேட்டவர்கள் அந்த செய்தியை வெறுமனே கேட்டுவிட்டு அப்படியே இருந்துவிடவில்லை. முதலாவது கேட்ட செய்தியை அவர்கள் விசுவாசித்தார்கள். கேட்ட செய்தியை விசுவாசித்தார்கள். அது கர்த்தருடைய வார்த்தை, தேவனால் கொடுக்கப்பட்ட வார்த்தை என்று விசுவாசித்தார்கள். செய்தியை கேட்டால் மட்டும் போதாது, என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசித்ததற்கு பிறகு அவர்கள் சும்மா இருக்கவில்லை, அவர்கள் செயல்பட்டார்கள்.
தேவ தூதனால் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படியே நாம் போய் பிறந்திருக்கின்ற அந்த இரட்சகரை பார்ப்போம் என்று சொல்லி அவர்கள் செயல்பட்டு கிரியை செய்து அவர்கள் போனார்கள். பார்ப்பதற்காக எங்கே போனாங்க? பெத்லகேமுக்கு போனார்கள். பிள்ளை இருந்த இடத்திற்கு போய் அந்த பிள்ளையை அவர்கள் கண்டார்கள். ஆக முதலாவது அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டார்கள், இரண்டாவது அதை விசுவாசித்தார்கள், மூன்றாவது கிரியை செய்தார்கள், நான்காவது கண்டார்கள். கண்டு அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த பிள்ளையை பணிந்து கொண்டார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியில் கிடத்தியிருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை பணிந்து கொண்டார்கள். அப்புறம் அந்த பிள்ளையை குறித்து சொல்லப்பட்ட எல்லா சங்கதிகளையும், தங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த காரியத்தை, தாங்கள் கேட்ட காரியத்தை, தாங்கள் விசுவாசித்த காரியத்தை, தாங்கள் கண்டுகொண்ட அந்த காரியத்தை அவர்கள் மனதிலே வைத்து கொண்டு அவர்கள் இருந்து விடவில்லை. அவர்கள் அதை எல்லாருக்கும் என்ன செய்தார்கள்? பிரசித்தம் பண்ணினார்கள், அறிவித்தார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய செய்தியை கேட்டால் மட்டும் போதாது, அதை விசுவாசிக்க வேண்டும். அதை விசுவாசித்து கிரியை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நற்கிரியைகளை செய்யும்படியாகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படி கிரியை செய்து நாம் இயேசுவை தரிசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அந்த இயேசுவை, நாம் ருசித்த அந்த இயேசுவை மற்ற ஜனங்களுக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும், அறிவிக்க வேண்டும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மேன்மை. அப்படி அறிவிக்கிறதுனாலே நாம் அவரை மகிமைப்படுத்தி அவரை துதிக்கிற ஜனங்களாக காலா காலத்துக்கும் நாம் காணப்படுகிறோம். மத்தேயு சுவிசேஷத்திலையும் லூக்கா சுவிசேஷத்திலையும் மட்டும்தான் இயேசுவினுடைய பிறப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இங்கே இந்த மேய்ப்பர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியம் மத்தேயு சுவிசேஷத்தில் சொல்லப்படலை. அங்கே யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு? கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் ஒரு நட்சத்திரத்தினாலே வழிகாட்டப்பட்டு அவர்கள் எருசலேமுக்கு வந்து அரண்மனையிலே போய் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்கிறார். ஏன் அரண்மனையில் போய் தேடுறாங்க ராஜாவை? அவங்க நினைக்கிறாங்க ராஜான்னா எங்கே தான் பிறப்பார்? அரண்மனையில் தான் பிறப்பார்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம ராஜா அரண்மனையில் பிறந்தாரா? இல்லை. நம்முடைய ராஜா ஏழ்மையின் கோலம் எடுத்து எங்கோ ஒரு இடத்திலே அவர் பெற்று எடுக்கப்பட்டு சத்திரத்திலே தங்குவதற்கு இடமில்லாமல் முன்னணியிலே அவர் கிடத்தப்பட்டிருந்தார். துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தப்பட்டிருந்தார். அவர் தாழ்மையின் கோலம் எடுத்து வந்தார். மேட்டிமையான இருதயங்களிலே இயேசு பிறக்க மாட்டார். அரண்மனைகளிலே ராஜாவை தேடி போன அந்த சாஸ்திரிகளுக்கு அங்கே அவர் அகப்படவில்லை. ஆனால் அவர் மாட்டுக்கொட்டிலே ஒரு முன்னணியிலே அவர் கிடத்தப்பட்டிருந்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிழக்கிலிருந்து அந்த சாஸ்திரிகள் வந்தார்கள். எங்கிருந்து வந்தாங்கன்னு தெரியாது. இஸ்ரவேலுக்கு கிழக்கே பாபிலோன் இருக்கிறது, இஸ்ரவேலுக்கு கிழக்கே பெர்சியா இருக்கிறது, இஸ்ரவேலுக்கு கிழக்கே இந்தியா இருக்கிறது, இஸ்ரவேலுக்கு கிழக்கே சீனா, ஜப்பான், எல்லா நாடும் இருக்கு. எங்கிருந்து வந்தாங்கன்னு தெரியாது. ஆனால் அவர்களுக்கு என்ன தெரிந்திருக்கிறது? யூதருக்கு ராஜாவாக ஒருவர் பிறக்கப் போகிறார் என்பது இஸ்ரவேலுக்கு மட்டுமல்ல, உலகத்தின் வேறு ஒரு பகுதியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த சாஸ்திரிகளுக்கும் தெரிந்திருக்கிறது. ஆகையினால்தான் அவர்கள் அவரை தேடி வருகிறார்கள். அரண்மனையிலே போய் தேடுகிறார்கள். ஆனால் அங்கே அவரை பார்க்க முடியவில்லை. இந்த சாஸ்திரிகள் உண்மையான இருதயத்தோடு அந்த தேவகுமாரனை தேடி வந்தார்கள்.
இப்பொழுது அந்த ஏரோது சாஸ்திரி இடத்துல என்ன சொல்றான், எல்லாரையும் இவங்க இப்படி கேட்ட உடனே அவனுக்கு என்ன உண்டாகுது, கலக்கம் உண்டாகுது. நமக்கு போட்டியா இன்னொரு ராஜா இங்கே பிறந்திருக்கிறாரோ, நமக்கு போட்டியா ஒருத்தர் வந்து விட்டாரோன்னு சொல்லி அந்த ஏரோது கலக்கம் அடைந்தான். அவன் மட்டுமல்ல, எருசலேம் நகரத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் கலங்கினார்கள் என்று வேதம் சொல்லுது. அப்புறம் அவர் எல்லா சாஸ்திரிகளையும் மற்ற பண்டிதர்களையும் வேதபாரகர்களையும் கூட்டு விசாரிக்கிறான். அவர் எங்கே பிறப்பார், அவர் எங்கே பிறப்பார், அந்த கிறிஸ்து எங்கே பிறப்பார், அந்த யூதருக்கு ராஜாவானவர் எங்கே பிறப்பார், அந்த மேசியா எங்கே பிறப்பார் என்று கேட்டு விசாரித்தால் அவர்கள் சொல்லுகிறார்கள், பெத்லகேமிலே பிறப்பார். ஏனென்றால் தீர்க்கதரிசினாலே முன்னமே அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ இஸ்ரவேலின் பட்டணங்களுக்குள்ளே சிறியதா இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிற ராஜா உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வருவார் என்று தீர்க்கதரிசினாலே முன்னமே சொல்லப்பட்டிருக்கு. எந்த தீர்க்கதரிசினால சொல்லப்பட்டது? மீகா தீர்க்கதரிசி. அழகா சொல்றீங்க, மீகா தீர்க்கதரிசினாலே அது சொல்லப்பட்டது. இப்படியாக நம்முடைய ஆண்டவருடைய பிறப்பு என்பது ஏதோ திடீரென்று நடந்த ஒரு காரியம் அல்ல. கிறிஸ்துவனுடைய பிறப்பு, மேசியாவுடைய பிறப்பு தற்செயலாய் நடந்தது அல்ல. அவர் பிறப்பதற்கு 4000 வருஷங்களுக்கு முன்பு இருந்தே அவருடைய பிறப்பை குறித்த ஒரு திட்டம் தேவனுக்கு இருந்தது. மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டு கொண்டே வந்தது. மேசியா என்றால் அபிஷேகம் செய்யப்பட்டவர், அபிஷேகம் பெற்றவர். கிறிஸ்து என்றாலும் அதே அர்த்தம்தான். மேசியா என்கிறது எபிரேய பாஷையில், கிறிஸ்து என்கிறது அதே வார்த்தை கிரேக்க பாஷையில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அபிஷேகம் செய்யப்பட்ட ஒருவர் இந்த பூமியிலே பிறப்பார் என்பதை குறித்த தீர்க்க தரிசனம், முதலாவது தீர்க்க தரிசனம் எங்கே சொல்லப்பட்டது? மேசியாவை குறித்த முதலாவது தீர்க்க தரிசனம் எங்கே எப்பொழுது சொல்லப்பட்டது? ஏதேன் தோட்டத்திலே சொல்லப்பட்டது. ஏதேன் தோட்டத்திலே சொல்லப்பட்டது. நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நேரடியான வார்த்தை அந்த முதலாவது தீர்க்க தரிசனத்தை ஆதாமுக்கு சொன்னது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லப்படுது, ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும், உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய். இதுதான் முதலாவது மேசியாவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். இந்த ஒரு தீர்க்க தரிசனம் மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டில் எத்தனை புஸ்தகம் இருக்கு? பழைய ஏற்பாட்டில் எத்தனை புஸ்தகம் இருக்கு? 39 புஸ்தகங்கள் இருக்கு. எல்லா புஸ்தகங்களும் ஏதாவது ஒரு விதத்தில் இயேசுவை பற்றி பேசிக்கிட்டே தான் வரும். எல்லா புஸ்தகங்களும் ஏதாவது ஒரு விதத்தில் இயேசுவை பற்றி பேசுகின்ற புத்தகங்களாகத்தான் இருக்கிறது. அதற்கு பிறகு மோசேயின் காலத்தில் அவர் சொன்னார், என்ன சொன்னார்? உன்னை போன்ற ஒரு தீர்க்கதரிசியை நான் உன்னுடைய சந்ததியிலிருந்து எழும்ப பண்ணுவேன் என்று சொன்னார். அதற்கப்புறம் என்னாகமத்தில் 24ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிச்சிங்கன்னா, பிலேயாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை பாலாக் என்கிற ஒரு ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறதுக்காக கூட்டு போகிறான். இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறதுக்காக கூட்டு போகிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் லட்சக்கணக்கான பேர் கானான் தேசத்தை நோக்கி புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை சபிக்க வேண்டும் என்று கூட்டிக் கொண்டு செல்லப்பட்ட தீர்க்கதரிசி தான் அந்த பிலேயாம். கூலி கொடுத்து கூட்டி செல்லப்பட்ட தீர்க்கதரிசி. ஆனால் பிலேயாமால் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க முடிந்ததா? இல்லை. அவனுடைய நாக்கை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக திருப்பினார். அந்த தீர்க்கதரிசி தான் அந்த 24ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களில் சொல்றார். என்ன சொல்றார் பாருங்க, வாசிங்க.
சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். போதும். இப்படி இந்த தீர்க்க தரிசனம் எப்போ சொல்லப்பட்டது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மாம்ச சரீரத்தில் பிறக்கிறதுக்கு 1400 வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லப்பட்டது. ஏதேன் தோட்டத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மாம்ச சரீரத்தில் பிறக்கிறதுக்கு 4000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்டது. இன்னுமாக தாவீது காலத்திலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் உண்டு. ஏசாயாவினாலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் உண்டு. உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார். அந்த தீர்க்க தரிசனம் இயேசு பிறப்பதற்கு 700 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது. தாவீது வாழ்ந்த காலம் இயேசு பிறக்கிறதுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி. இப்படி மல்கியா வரைக்கும் இயேசுவை குறித்த தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டு கொண்டே வந்தது. மல்கியா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறக்கிறதுக்கு 400 வருஷங்களுக்கு முன்பு வாழ்ந்தவன். இப்படியெல்லாம் மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டது. அதெல்லாம் நிறைவேறியது. மத்தேயு சுவிசேஷத்தை நாம் வாசிக்கும் பொழுது தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படியாக இப்படி நடந்தது என்று பல இடங்களில் சொல்லப்படும். தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறிற்று என்று சொல்லப்படும். குறைந்தது 15 இடங்களிலாவது அப்படியான வசனங்கள் வரும். தீர்க்கதரிசியால் முன் சொல்லப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. புதிய ஏற்பாடு முழுவதும் 149க்கும் அதிகமான இடங்களில் இப்படியான நிறைவேறியது நடந்தது என்று அந்த பழைய ஏற்பாட்டிலிருந்து அந்த வசனங்கள் மேற்கோள் காட்டப்படும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து 351 தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறின காரியம் புதிய ஏற்பாட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தது தற்செயலான காரியம் அல்ல. அது தேவனுடைய அனாதி திட்டம். ஏன் அவர் அதற்கு முன்னாடி எல்லாம் பிறக்காம அந்த குறிப்பிட்ட காலத்தில் ஏன் அவர் பிறக்கணும்? அகஸ்திராயனுடைய காலத்தில், குடிமதிப்பு எழுதப்படுகின்ற அந்த காலத்தில் அவர் பிறந்தார் என்று வேதம் சொல்லுது. டிசம்பர் 25ஆம் தேதி தான் பிறந்தார்னு எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா? சொல்லப்படலை. அது பிற்காலங்களில் வரலாற்று ஆய்வாளர்கள் கண்டுபிடித்து அது ஒரு நியமிக்கப்பட்ட ஒரு நாள். முதலாக டிசம்பர் 25ஆம் தேதி தான் நம்முடைய இரட்சகர் பிறந்தார் என்பதை கண்டு சொன்ன வரலாற்று ஆய்வாளனுக்கு பேர் செக்ஸ்டஸ் ஜூலியஸ் ஆப்ரிக்கானஸ் என்பவன். இந்த செக்ஸ்டஸ் ஜூலியஸ் ஆப்ரிக்கானஸ் இயேசு பிறந்து 221 வருஷம் கழித்து ஒரு புஸ்தகம் எழுதுகிறான். அந்த புஸ்தகத்துக்கு பேர் குரோனோகிராஃபி. 5 பாகங்கள் கொண்ட அந்த புஸ்தகத்தில் தான் அவன் முதன்முறையாக இயேசு பிறந்த இந்த தேதி டிசம்பர் 25ஆம் தேதி என்று பதிவு செய்கிறான். அது வரைக்கும் டிசம்பர் 25ஆம் தேதி தான் அவர் பிறந்தார்னு தெரியாது. அவர் பிறந்தது தெரியும். அகஸ்திராயன் காலத்தில் பிறந்தார் என்று தெரியும். குடிமதிப்பு எழுதப்பட்டிருந்த காலத்தில் பிறந்தார் என்று தெரியும். இன்ன தேதியில் பிறந்தார் என்று யாருக்கும் தெரியாது. நம்முடைய இந்த வேத புத்தகத்தில் புதிய ஏற்பாட்டில் ஒரு 100 வருஷ சரித்திரம் இருக்கு. கடைசி புஸ்தகமான வெளிப்படுத்துகிற விசேஷம் எழுதப்பட்ட வருடம் 95லிருந்து 98க்குள்ளேன்னு சொல்கிறாங்க. ஒரு 100 வருஷ சரித்திரம் இருக்கு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் மட்டும் ஒரு 70 வருஷ சரித்திரம், கிறிஸ்துவுக்கு பிறகு 70 வருஷ வரலாறு இருக்கு. எங்கேயாவது அப்போஸ்தலர்களோ பரிசுத்தவான்களோ கிறிஸ்மஸ் கொண்டாடினாங்க, இயேசுவனுடைய பிறப்பை அவர்கள் கொண்டாடினாங்கன்னு எழுதி இருக்குதா? சொல்லுங்க. எழுதப்படவில்லை. ஏன் அப்படி அவர்கள் அதை கொண்டாடவில்லை? இயேசுவனுடைய பிறப்பு ஒரு நாள் மட்டும் நினைவு கூறக்கூடிய ஒரு காரியம் அல்ல.
நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்படுவதற்காக இந்த பூமியில பிறந்த ஒரு இரட்சகருடைய பிறப்பு ஏதோ வருடத்துக்கு ஒரு நாள் மட்டும் நினைவு கூறப்பட வேண்டியது அல்ல. நன்றியுள்ள தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அவருடைய பிறப்பையும் அவருடைய ஊழியத்தையும் அவருடைய சிலுவை மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் ஒவ்வொரு நாளும் நினைக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நினைக்க வேண்டும். அப்போஸ்தலர்களுக்கும் எல்லா பரிசுத்தவான்களுக்கும் அந்த ஒரு தரிசனம் இருந்தது. ஆகையினால் அவர்கள் அதை ஒரு நாளாக கொண்டாடணும். ஏன் இயேசுசாமி அந்த குறிப்பிட்ட காலத்தில் பிறக்கணும்? ஏன் அவர் தாவீது காலத்தில் பிறந்திருக்க கூடாது? ஏன் அவர் ஒரு ஆபிரகாம் காலத்திலேயோ அல்லது மோசே காலத்திலேயோ அல்லது ஏசாயா காலத்திலேயோ அவர் ஏன் பிறந்திருக்க கூடாது? ஏன் இந்த 4000 வருடங்களா ஏதேன் தோட்டத்தில் சொல்லப்பட்ட முதலாவது தீர்க்க தரிசனத்துக்கு பிறகு 4000 வருஷம் கழிச்சு அவர் ஏன் பிறக்கணும்? ஏன் அந்த குறிப்பிட்ட காலத்தில் பிறக்கணும்? நீங்கள் வாசிங்க, கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். கலாத்தியருக்கு எழுதின காலம் நிறைவேறின போது ஸ்ரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமான தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அப்போ ஒரு காலம் நிறைவேறும் வேண்டும் என்பதற்காக பிதாவாகிய தேவன் காத்துக்கிட்டு இருக்கிறார். என்ன காலம்? எப்படிப்பட்ட காலம் நிறைவேறி தீர வேண்டி இருக்கிறது? எதற்காக தேவன் அதுவரைக்கும் காத்து கொண்டிருந்தார்? இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே இரட்சகராக கொடுக்கப்பட்டார். அவருடைய நற்செய்தியானது எல்லா மக்களுக்கும் சொல்லப்பட வேண்டும். ஏசாயா 42வது அதிகாரத்தில் 8வது வசனம் நினைக்கிறேன். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? உம்மை ஜனத்துக்கு மகிமையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஜாதிகளுக்கு ஒளியாக வைக்கப்பட்டிருக்கிறவரை எல்லா ஜாதிகளுக்கும் சுவிசேஷமாக நற்செய்தியாக அறிவிக்க வேண்டும். அப்படி அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு உலக பல நாடுகளை ஆளக்கூடிய ஒரு உலக அரசாங்கமும் அதற்கு ஒரு பொது மொழியும் தேவையாயிருந்தது. அப்போ இந்த இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது இருந்த ராஜ்யம் யாருடைய ராஜ்யமாக இருந்தது? ரோமர்களுடைய ராஜ்யம். ரோமர்களுடைய ஆளுகையின் கீழே உலகம் இருந்தது. அகஸ்திராயன் ஒரு ரோம பேரரசு. அதற்கு முன்னாடி கிரேக்கர்களுடைய சாம்ராஜ்யம் இருந்தது. அதற்கு முன்னாடி மேதியா பெர்சிய சாம்ராஜ்யம் இருந்தது. அதற்கு முன்னாடி பாபிலோனிய சாம்ராஜ்யம் இருந்தது. ஆனால் பாபிலோனுடைய சாம்ராஜ்யமும் மேதியா பெர்சியா சாம்ராஜ்யமும் இருக்கும்போது அவர்கள் தங்களுடைய மொழியை எல்லா நாடுகளுடைய அரசாங்க மொழியாக அவர்கள் ஆக்கவில்லை. ஆனால் கிரேக்கர்கள் இயேசுவுக்கு முன்னாடி 330 வருஷங்களுக்கு முன்னாடி இஸ்ரேல் உள்ளிட்ட எல்லா பல நாடுகளை கைப்பற்றி ஆட்சி செய்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு ஐரோப்பிய பேரரசன் இந்தியா வரைக்கும் படையெடுத்து வந்தான். யார் அவன்? இந்தியா வரைக்கும் படையெடுத்து வந்தான். கிமு 312ஆம் ஆண்டில் இந்தியாவில் சிந்து நதிக்கரையில் வந்து ஒரு மன்னனை அவன் தோற்கடித்தான். படித்த பிள்ளைங்களுக்கு தெரியுமே, சொல்லுங்க, யார் அவன் பேர் என்ன? அலெக்சாண்டர். அவன் பேர் என்ன? அலெக்சாண்டர், மகா அலெக்சாண்டர். சிந்து நதிக்கரையில் வந்து போரஸ் என்ற புருஷோத்தமனை அவன் தோற்கடித்தான். கிரேக்க நாட்டில், ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய கிரேக்க நாட்டில் இருந்து வந்து இந்தியா வரைக்கும் படையெடுத்து வந்து பல நாடுகளை கைப்பற்றி அந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தை நிறுவனான். ஆனால் அவன் திரும்பி இப்போ இந்தியாவுக்குள்ள அந்த சிந்து நதி பகுதியை மட்டும் கைப்பற்றிட்டு அதுக்குள்ளே வரலை. ஏன்னா அந்த போரில் அவன் வெற்றி பெறுறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் அவனுடைய படைவீரர்கள்லாம் மனமடிவாகி திரும்பி போகணும்னு சொல்லிட்டாங்க. அப்படி அவன் திரும்பி போகும் பொழுது
ஈரான் தேசத்தில் இன்னைக்கு இருக்கிற ஈரான் தேசம், அன்னைக்கு அதுக்கு பேர் பெர்சியா. அங்கே அவன் இறந்து போனான். காய்ச்சல் வந்து செத்து போயிட்டான். உலகமெல்லாம் பிடித்த ஒரு பெரிய சக்கரவர்த்தி, அவனை குறித்த ஒரு கதை உண்டு. அவன் தன்னை புதைக்கும் பொழுது எப்படி புதைக்கணும்னு சொன்னானாமா. அவன் மறிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய கையை மட்டும் வெளியில் தெரிகிற மாதிரி வச்சு புதைங்கன்னு சொன்னானான். ஏன்? நான் இந்த உலகத்தை எல்லாம் பிடிச்சேன், எல்லா சாம்ராஜ்யங்களையும் நான் பிடிச்சேன். ஆனால் நான் மறித்து நான் போகும் பொழுது என்னுடைய கையில் ஒன்றையுமே நான் கொண்டு போகவில்லை. நான் வெறுங்கையாக போகிறேன், நான் வெறுங்கையாக போகிறேன். என கண்பான தேவனுடைய பிள்ளையே, உலக பிரகாரமாக பெற்றுக்கொள்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் நம்ம கூட வரப்போறதில்லை. இம்மைக்காக மாத்திரமே தேவனை தேடுகிறவர்கள் யாரு? பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இம்மைக்காக மாத்திரமே தேவனிடத்திலே நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் பரிதபிக்கப்படத்தக்கிறவர். ஆஸ்தி ஐஸ்வர்யம் எல்லாம் நமக்கு தேவைதான். ஆனால் அது தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான்களாய் நாம் இருப்பதற்காகத்தான். ஆக இப்படி இந்த கிரேக்க சாம்ராஜ்யம் தான் முதலாவது பல நாடுகளை ஆண்ட போது அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த கிரேக்க மொழியை அந்த எல்லா நாடுகளுடைய ராஜாங்க மொழியாக மாற்றுறாங்க. அப்போ உலகத்தில் பல நாடுகளில் பேசப்பட்ட முதலாவது மொழி என்ன மொழி? கிரேக்க மொழி. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கிரேக்க மொழி தான் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடியே பல நாடுகளில் பேசப்பட்ட மொழி. சரி, எதுக்கு ஒரு பொது பாஷை வேணும்னு ஆண்டவர் காத்திருந்தார்? ஆண்டவர் தான் முதல்ல என்ன செஞ்சார்? ஒரே பாஷை பேசப்பட்டு கொண்டிருந்த பொழுது அதை தாறுமாறாக்குனவர் யார் தான்? நம்ம ஆண்டவர் தான். எங்கே ஆக்குனாரு? பாபேல் கோபுரத்தை கட்டி கொண்டிருந்த பொழுது மனுஷருடைய மேட்டிமையான இருதயத்தை பார்த்து கடவுளுக்கு மேலாக தங்களை உயர்த்துகிற அந்த மனிதனுடைய அந்த மேட்டிமையான எண்ணத்தை பார்த்து இவர்களுடைய காரியம் வாய்க்கக்கூடாது என்று சொல்லி வாசைகளை தாறுமாறாக்கினார் என்று நாம் வாசிக்கிறோம். இப்போ பல 100 ஆண்டுகள், பல 1000 ஆண்டுகள் காத்திருந்து ஒரு உலக பாஷை உருவாவதற்காக காத்திருந்தார். உலகத்தில் வேதாகமம், பழைய ஏற்பாடு, இந்த புதிய ஏற்பாட்டிலையும் சரி, எல்லா இடத்துலையும் சரி, நம்ம பைபிளில் வேதம் என்று சொல்லப்படுவது பூரா எதை பற்றி தான் சொல்லப்படுது? பழைய ஏற்பாட்டை பற்றி தான் குறிப்பிடப்படுது. நல்லா புரிஞ்சுக்கணும். வேதம் என்று சொல்லப்படுவது பூரா எதை குறிப்பிடுகிறது? பழைய ஏற்பாட்டை தான் குறிப்பிடுது. இயேசுவுக்கு முன்னாடி எஸ்ரா காலத்திலே அந்த பழைய ஏற்பாடு தொகுக்கப்பட்டு நிறைவு பெற்றது. அந்த நிறைவு பெற்ற அந்த பைபிள் முதன்முறையாக அது என்ன மொழியில் எழுதப்பட்டது? எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. இயேசுனுடைய தாய் பாஷை என்ன பாஷை? இயேசுனுடைய தாய்மொழி என்ன? அரமேய். என்ன மொழி? அரமேயு. சீரியா தேசத்துக்கு பக்கத்தில் பேசக்கூடிய மொழி தான் அரமேய். இஸ்ரவேல் தேசத்தினுடைய மொழி என்ன மொழி? இஸ்ரவேல் தேசத்து மக்கள் பேசக்கூடிய மொழி என்ன? எபிரேயம். ஆக பழைய ஏற்பாடு முழுவதும் எபிரேயத்திலையும் சில பகுதிகள் அரமேயிலையும் எழுதப்பட்டது. முதன்முறையாக வேதாகமம் வேற ஒரு மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்டது இயேசு பிறக்கிறதுக்கு 250 வருடங்களுக்கு முன்னாடி. அது என்ன மொழி? கிரேக்க மொழி. அது என்ன மொழி? கிரேக்க மொழி. இதெல்லாம் எதுக்கே எங்களுக்கு சொல்றீங்க நீங்க நினைக்கிறீங்க? ஏனென்றால் ஒரு உலக பொதுமொழி உருவாக வேண்டும். பல நாடுகளில் புறஜாதிகளுக்கும் இயேசுவை குறித்த நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் காத்திருந்தார். அந்த காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமான தம்முடைய குமாரனை அனுப்பினார். உங்களுக்கு விளங்குதா? ஆனால் இயேசு பிறக்கிறதுக்கு 37 வருஷத்துக்கு முன்னாடியே கிரேக்க சாம்ராஜ்யம் முடிஞ்சு ரோம சாம்ராஜ்யம் வந்துருச்சு. இயேசு பிறக்கும்போது அங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடியது யாரு? ஏரோது. சாஸ்திரிகள் தேவனை பார்க்க விரும்பினார்கள். சாஸ்திரிகள் பிறந்திருக்கக்கூடிய இரட்சகரை காண வேண்டும் என்று தேடினார்கள். ஏரோதும் தேடினான். அவங்க கிட்ட சொன்னான்,
நீங்கள் போய் பிள்ளைய பார்த்துட்டு வந்து எனக்கு சொல்லுங்க, நானும் போய் அவர் என்ன செய்யணுங்கிறான், பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறான். அவனுடைய மனதின் விருப்பம் உண்மையான விருப்பமா? சாஸ்திரிகள் உண்மையாய் இயேசுவை தேடினாங்க. ஏரோது வஞ்சகமாய் இயேசுவை காண வேண்டும் என்று விரும்பினான். இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் அவன் காண வேண்டும் என்று விரும்பினான். இயேசுவை தரிசிக்க வேண்டும் என்று வருகிறவர்கள் இப்படி ரெண்டு வகையாகவும் இருக்கிறாங்க. உண்மையான மனதோடு இயேசுவை காண வேண்டும் என்று வருகிறவர்களும் உண்டு, அவரை கொலை செய்யும்படியாக வஞ்சகமான எண்ணத்தோடு வருகிறவர்களும் உண்டு. அந்த ஏரோது ஒரு இஸ்ரவேலன் அல்ல. அவன் யாரு? ஏரோது எந்த வம்சத்தை சேர்ந்தவன்? அன்னைக்கு அவன் யூதேயாவை ஆண்டு கொண்டு இருந்தாலும் அவன் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவனோ இஸ்ரவேல் வம்சத்தானோ அல்ல. இஸ்ரவேல் வம்சம் என்பது யாக்கோபினுடைய சந்ததியில் வருது. ஆனால் இந்த ஏரோது யார் என்றால் அவன் ஒரு ஏதோமியன். அவன் யாரு? ஏதோமியன். ஏதோம் என்ற ஒரு சந்ததி இஸ்ரவேலுக்கு அந்த சவக்கடலுக்கு கிழக்கே இருந்தது ஏதோம் தேசம். அவர்கள் அங்கே குடியிருந்தார்கள். அது யாருடைய சந்ததி? யாக்கோபனுடைய கூட பிறந்தவனான ஏசாவுனுடைய சந்ததி தான் ஏதோம். அந்த ஏதோம்லேருந்து வந்தவன் தான் இந்த ஏரோது. அவன் ஒரு கொடூரமான மனுஷனாக இருந்தான். அவன் இயேசுவை கொலை செய்யும்படியாக தேடினான் என்று நாம் பார்க்கிறோம். சரி, இப்போ நாம் அடுத்த காரியத்துக்கு வருவோம். முதலாவது வேதாகம மொழிபெயர்ப்பு எதில் எழுதப்பட்டதுன்னு சொன்னேன்? கிரேக்க மொழியில் எழுதப்பட்டதுன்னு சொன்னேன். இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் 2 மொழிகளில் வேதாகமம் இருந்தது. இயேசுவும் கிரேக்க மொழி வேதாகமத்தை அறிந்திருந்தார், படித்தார் என்பதை நாம் வாசிக்கிறோம். எபிரேய பாஷையிலையும் ஒரு வேதாகமம் இருந்தது, கிரேக்க மொழியிலையும் ஒரு வேதாகமம் இருந்தது. புதிய ஏற்பாடு முழுவதுமே எந்த மொழியில் எழுதப்பட்டது? கிரேக்க மொழியில் தான் எழுதப்பட்டது. அவங்களுடைய அரமேய பாஷையில் எழுதப்படலை. கலிலேயர்கள் பேசின அரமேய பாஷையில் எழுதப்படலை. மீன் பிடிக்கிறவனாய் இருந்த அந்த பேதுரு அவன் கிரேக்க பாஷையில் தான் அவனுடைய நிருபங்களை எழுதினான். பவுல் கிரேக்க பாஷையில் தான் நிருபங்களை எழுதினான். லூக்கா, இன்னும் மத்தேயு, மார்க்கு எல்லாருமே இந்த புதிய ஏற்பாட்டு புத்தகங்கள் எல்லாத்தையுமே கிரேக்க பாஷையில் தான் எழுதினார்கள். இயேசுவை குறித்த நற்செய்தி முதலாவது ஒரு பொது மொழி உருவாகி ஒரு உலக ராஜ்யம் தோன்றின பிறகு எல்லா ஜனங்களுக்கும் அறிவிக்கும்படியாக சொல்லப்பட்டது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கப்புறம் 4வது வந்தது ரோம சாம்ராஜ்யம். அந்த ரோம சாம்ராஜ்யத்தின் கீழே தான் இயேசு பிறந்தார். சரி, இன்றைக்கு இயேசுவனுடைய பிறப்பை நாம் எப்படி கொண்டாடுறோம்? இந்த கிறிஸ்துமஸ் எப்படி வந்தது? இயேசு பிறந்த நாளே நான் என்ன சொன்னேன்? கிறிஸ்து பிறந்த பிறகு 221 வருஷங்கள் கழித்து தான் ஒரு வரலாற்று அறிஞர் டிசம்பர் 25ஆம் தேதி என்று கண்டுபிடிச்சு சொன்னார். அப்போ அதுக்கு பிறகாவது அது கொண்டாடப்பட்டதா என்றால் இல்லை. அப்போ முதல் முறையாக கிறிஸ்துமஸ் எப்போ கொண்டாடப்பட்டது? அந்த காலம் உபத்திரவ காலம். ரோம அரசர்களுக்கு கீழே கிறிஸ்தவர்கள் கடுமையாக உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள். கிறிஸ்தவன் சொன்னாலே அடி, கிறிஸ்தவன் சொன்னால் உதை, கிறிஸ்தவன் சொன்னால் பாடுகள், கிறிஸ்தவன் சொன்னால் மரத்தில் கட்டி வச்சு ரம்பத்தால் அறுத்துருவான், கிறிஸ்தவன் சொன்னால் தலை வெட்டப்படும், கிறிஸ்தவன் என்று சொன்னால் உயிரோடு கொளுத்தப்படுவார்கள், கிறிஸ்தவன் என்று சொன்னால் சிங்கத்தின் வாயிலே போடப்படுவார்கள். இப்படியெல்லாம் ரோம அரசர்கள் கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அதில் நீரோ என்ற மன்னன் மிகவும் கொடுமைப்படுத்தினான். ஆனால் நீங்கள் பார்க்கணும், அதுக்கெல்லாம் பிறகு ஒரு ராஜா வர்றான், கான்ஸ்டன்டைன்கிறது அவனுடைய பேர். கிறிஸ்து பிறந்த 300 வருஷங்களுக்கு பிறகு அவன் என்ன செய்கிறான்? ஒரு யுத்தத்துக்கு போகிறான். யார் ராஜாவாகுங்கிறதுக்கு அந்த ரோம தளபதிகளுக்குள்ள சண்டை நடக்கு. இவனுக்கு போட்டியாக 3 பேர் இருக்கிறாங்க. அந்த 3 பேருக்கும் எதிராக அவன் யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் கனவில் அவன் இப்படி கண்டானான், ஒரு சிலுவை அடையாளத்தை சுமந்து கொண்டு நீ போருக்கு போ, அப்பொழுது நீ இந்த போரிலே வெற்றி பெற்று இந்த ரோம சாம்ராஜ்யம் முழுவதுக்கும் நீ மன்னனாக முடியும் என்று அவன் கனவு கண்டதாக அவன் கூறுகிறான். அவனுடைய தாய் பேர் ஹெலனாள்.
அவள் ஒரு ரகசிய கிறிஸ்தவர். அந்த காலத்தில் அப்படிதான் கிறிஸ்தவங்க இருந்திருக்கிறாங்க, ரகசிய கிறிஸ்தவங்களா இருந்திருக்கிறாங்க. யாருக்கும் தெரியாம இயேசுவை அவர்கள் பின்பற்றி கொண்டு இருந்திருக்கிறார்கள். இப்பொழுது அவன் தான் கண்ட கனவின்படியே அந்த யுத்தத்துக்கு போய் யுத்தத்தில் மற்ற தளபதிகள் எல்லாம் ஜெயிச்சு அவன் ரோமாபுரியினுடைய பேரரசனாக மாறிட்டான். மாறின உடனே அவன் மதம் மாறிட்டான். அம்மாட்ட போய் சொல்கிறான், தாயே நான் இந்த மாதிரி ஒரு கனவு கண்டு அதன்படியாகத்தான் நான் இந்த யுத்தத்தில் ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஹெலனால் சொல்கிறா, மகனே நீ சொல்கிற அந்த தெய்வத்தை தான் நான் ரகசியமாக வழிபட்டு கொண்டிருக்கிறேன், நீயும் அவரை ஏற்றுக்கொள்னு சொன்ன உடனே அந்த கான்ஸ்டன்டைன் அரசன் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டு முதல் முறையாக அவன் கிறிஸ்தவனாக மாறி அதுவரைக்கும் ரோமாபுரியில் வழிபட்டு கொண்டிருக்கிற மற்ற மத நம்பிக்கைகள் விக்கிரகங்கள் எல்லாவற்றையும் அவன் தடை செய்கிறான். அதுக்கு பிறகும் 10 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவன் என்ன செய்யறான்னா 325 கிறிஸ்து பிறந்ததுக்கு பிறகு 325 வருஷங்களுக்கு பிறகு இந்த கிறிஸ்தவ மதத்தை ரோம சாம்ராஜ்யத்தினுடைய அரசாங்க மதமாக அவன் என்ன செய்யறான், அறிவிக்கிறான். கிறிஸ்தவ மதத்தை ரோம சாம்ராஜ்யத்தினுடைய அரசாங்க மதமாக அவன் அறிவிக்கிறான். எந்த வருஷத்தில்? கிபி 325. அப்பவும் கிறிஸ்துமஸ் கொண்டாடலை. அதுக்கு பிறகு 10 வருஷம் கழிச்சு கிபி 336 தான் முதன்முறையாக கிறிஸ்துமஸ் கொண்டாடப்படுது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. இயேசு பிறந்து 336 வருடங்களுக்கு பிறகுதான் முதன்முறையாக இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடப்படுது. எப்படி கொண்டாடப்படுது? ரோமர்கள் வேற தெய்வங்களை கும்பிட்டு கொண்டு இருந்த போது டிசம்பர் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் சாட்டர்னாலியான்னு ஒரு பண்டிகையை கொண்டாடுறாங்க. சாட்டர்னா என்ன? சனி. சாட்டர்னா என்ன? சனி. சாட்டர்டேன்னு சொல்கிறோம் இல்லையா, சனி. சனி கிரகத்தை ஒரு தெய்வமாக வச்சு டிசம்பர் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் பண்டிகை கொண்டாடுறாங்க பயங்கரமாக. இப்போ நிறையா நம்ம கொண்டாடுற மாதிரி நல்லா புது ஆடைகள்லாம் உடுத்தி நல்லா சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு நல்லா குடித்து நிறையா பேருக்கு கிஃப்டெல்லாம் கொடுத்து நல்லா கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கான்ஸ்டன்டைன் மன்னன் கிறிஸ்தவ மதத்தை அரசாங்க மதமாக அறிவித்த பிறகு அந்த விக்கிரக வழிபாடு தடை செய்யப்பட்டு போச்சு. அந்த ரோமாபுரியில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் வருத்தம். என்ன அழகாக கொண்டாடிக்கிட்டு இருந்தோம் பண்டிகை, எவ்வளவு நல்லா எவ்வளவு சந்தோஷமாக கொண்டாடிக்கிட்டு இருந்தோம், இப்படி இந்த ராஜா அதை தடை பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட போய் அழுகிறாங்க. அப்போ அந்த ராஜா சொல்கிறார், அதனால் என்ன, நாம் கிறிஸ்துவனுடைய பிறப்பை நாம் கொண்டாடுவோம். அந்த டிசம்பர் 25ஆம் தேதியிலிருந்து கிறிஸ்துவின் பிறப்பை அவர்கள் கொண்டாட ஆரம்பித்தார். நாம் கிறிஸ்துமஸ் கொண்டாடும்போது ஒரு நட்சத்திரத்தை கட்டுகிறோம், வீட்டில் ஒரு மரத்தை வைக்கிறோம், அதில் நிறையா சீரியல் எல்லாம் போட்டு அலங்கரிக்கிறோம். இன்னும் ஒவ்வொரு சபை பிரிவினருக்கும் ஒரு வழிபாட்டு முறை இருக்குது. எங்களுடைய குடும்பங்களில் நிறைய பேர் ஆர்சிக்காரங்க, அவங்கெல்லாம் வீட்டில் போனால் இந்த சீசனில் பூரா ஒரு மாதமாக வீட்டில் ஒரு மூலையில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு குடில் அலங்கரித்து அதில் பூரா பொம்மையை வச்சு அதில் இயேசு பிறந்த மாதிரியாக காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அதில் யோசேப்பு, மரியாள், இந்த சாஸ்திரிகள், தேவதூதர்கள் எல்லாரும் இருக்கிற மாதிரி அவங்க காட்சிப்படுத்தியிருப்பாங்க. நட்சத்திரம், குடில், அப்புறம் என்ன மரம், கிறிஸ்மஸ் ட்ரீ, அப்புறம் கேரல் ரவுண்டில் ஒரு தாத்தா ஆடிக்கிட்டே வருவார், அவர் பேர் என்ன, சாண்டா கிளாஸ். இவங்களை குறித்து கொஞ்சம் மட்டும் சொல்லி நான் என்னுடைய செய்தியை விரைவில் முடிச்சுக்கிறேன். இப்போது இந்த கிறிஸ்மஸ் என்பது 336 கொண்டாடப்பட்டு வந்தது. அந்த சமகாலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர் தான் செயின்ட் நிக்கோலஸ். அவர் பேர் என்ன? செயின்ட் நிக்கோலஸ், புனிதர் நிக்கோலஸ். அவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய துருக்கி நாடு, அன்னைக்கு லீசியா என்ற பகுதி, அந்த லீசியா பகுதியில் மைரா என்ற ஒரு பட்டணத்தினுடைய பிஷப், பிஷப்னா பேராயர், பிஷப்னா யார், பேராயர், அந்த பட்டணத்தில் இருந்த ஒரு பிஷப்பு தான் செயின்ட் நிக்கோலஸ். அவர் நல்ல பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர். அவர் ஊழியத்துக்கு வரும்போதே ஆஸ்தி பாஸ்தி சொத்து சுகம் எல்லாத்தையும் விற்று அந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு
கஷ்டப்படுகிற ஏழை ஜனங்களுக்கு உதவி செய்யும்படியாகத்தான் வந்தார். வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்து ஒருத்தனை பார்த்து சொல்லுவார், புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லுவார்? உனக்கு உண்டானதெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, பின்பு என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அதே போல ஊழியத்துக்கு வந்த மனுஷன்தான் இந்த செயின்ட் நிக்கலஸ் பிஷப்பு. வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் கண்காணி என்று சொல்லப்பட்டிருக்கும். நம்ம அப்போஸ்தலருடைய பவுலுடைய நிருபங்களில் கண்காணி என்று சொல்லப்பட்டிருக்கோம். அதுதான் பிஷப் என்ற வார்த்தை. அப்படி ஒரு அந்த மைரா பட்டணத்தினுடைய பிஷப்பு தான் செயின்ட் நிக்கலஸ். அவர் இறந்த வருடம் கிபி 343. அவர் கிபி 343வது வருடம் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி செத்து போயிட்டார். அவர் உயிரோடு இருக்கும் நாட்களிலெல்லாம் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் அவர் என்ன செய்வார்? கஷ்டப்படுகிற ஏழை குழந்தைகளுடைய வீடுகளுக்கு போய் அவர்களுக்கு கிஃப்ட்டுகளை அவங்க வீட்டு வாசலில் வச்சுட்டு வந்துடுவார். ராத்திரியாக மாறு வேஷத்தில் போய் கிஃப்டை போய் வச்சுட்டு வந்துடுவார். இப்படி ஏழை எளிய மக்களோடு கரிசனையாக இருந்த அந்த மனிதனை அதுக்கு பிறகு 1887வது வருஷம்தான் இந்த கத்தோலிக்க திருச்சபை புனிதராக அவர் அறிவிக்கிறாங்க. 1887வது வருஷம். அவர் வாழ்ந்தது 343, அவர் செத்தது டிசம்பர் 6. டிசம்பர் 6 நம்ம நாட்டில் ஒரு முக்கியமான நாள். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். டிசம்பர் 6 என்ன நாள்? சத்தமாக சொல்லுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாள். இன்னொரு நாள் இருக்குது, அம்பேத்கருடைய பிறந்த நாள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் செயின்ட் நிக்கலஸுடைய இறந்த நாள். செயின்ட் நிக்கலஸுடைய இறந்த நாளும் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாளும் அம்பேத்கர் பிறந்த நாளும் ஒரே நாள். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக அந்த செயின்ட் நிக்கலஸ் மாறு வேடத்தில் போய் குழந்தைகளுக்கு கிஃப்ட் வச்சுட்டு வந்த அந்த சரித்திரத்தை பிற்காலங்களில் நினைவு கூர்ந்தார்கள். இன்றைக்கு கேரல் ரவுண்டில் அன்னைக்கு அவர் கிஃப்ட் கொடுத்தாரு. இன்றைக்கி கேரல் ரவுண்டில் தாத்தா ஆட்டம் போட்டு ஒவ்வொரு ஊராக போய் வசூல் பண்ணுறார். ஒவ்வொரு வீடாக போய் என்ன செய்கிறாரு? வசூல் பண்ணுறார். அன்னைக்கு இருந்த செயின்ட் நிக்கலஸ் ஏழைகளுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு வந்தார். இன்றைக்கி இருக்கிற சாண்டா கிளாஸு எல்லாத்தையும் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஏதோ ஒன்று புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் இந்த கிறிஸ்மஸ் மரம் இது எப்படி வந்துச்சு? இது மார்ட்டின் லூதர் காலத்தில் தான் வந்துச்சு, 1500களுக்கு பிறகு. எப்படி வந்ததுன்னா, இந்த ஐரோப்பாவில் குளிர்காலத்தில் அகன்ற இலையுள்ள தாவரங்கள் இருக்கிற மரங்கள் பூரா என்ன ஆயிரும்னா, என்ன ஆகும்? பனியினுடைய கணம் தாங்காமல் அந்த இலையெல்லாம் என்ன ஆயிரும்? கீழே விழுந்துடும், கொட்டி போயிடும். அப்படி கொட்டி போயிடுறதுனால அந்த மரம் பூரா மொட்டையாக இருக்கும், பசுமையே இருக்காது. ஆனால் பசுமை மாறா காடுகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஊசி இலை தாவரங்களான பைன், ஃபர் என்ற மரங்கள் மட்டும் எப்பயும் பச்சையாயிருக்கும். ஏன்னா அதனுடைய கிளைகள் பூரா கீழ் நோக்கி இருக்கும். அதனுடைய கிளைகள் பூரா கீழ் நோக்கி இருக்கும். அதனுடைய இலைகள் பூரா ஊசி ஊசியாக இருக்கும். ஆகையினால பனியானது அதில் என்ன செய்யாது? தங்காது, அது கீழே விழுந்துடும். ஆகையினால அது எப்பயும் பசுமையாக இருக்கும். அந்த மரங்களில் தான் அவங்க கிறிஸ்மஸ் காலங்களில் விளக்குகளை கட்டி அதை கொண்டாடினாங்க. அதனுடைய ஞாபகமாக தான் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ. ஃபர் மரம், அது பைன் மரமும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும். ஆக இப்படியாக அந்த மரம் வந்தது. அப்போ நாம் என்ன பார்த்தோம்? நட்சத்திரம். ஏன் நட்சத்திரம் வந்துச்சு? அன்னைக்கு இந்த சாஸ்திரிகளுக்கு நட்சத்திரம் என்ன செஞ்சது? வழிகாட்டுச்சு. அது மாதிரி இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்த உடனே நம்ம வீடு கிறிஸ்தவ வீடுன்னு எல்லாருக்கும் தெரியுது. அந்த மாதிரி நட்சத்திரம் வழிகாட்டக்கூடியது. அதனால் நட்சத்திரத்தை வச்சு இன்றைக்கி சீரியல்லாம் போட்டு அலங்கரிக்கிறோம். ஆனால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்படி இயேசுவை நாம் இந்த நாளிலே நினைவு கூற வேண்டும்? அவர் குடிலிலே பிறந்தால் மட்டும் போதாது, அவர் எங்கே பிறக்க வேண்டும்? தேவ பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவருடைய இருதயத்தில் பிறக்க வேண்டும். அவர் அரண்மனையில் பிறக்கிறவர் அல்ல. ஒரு மாட்டு கொட்டையிலே, ஒரு முன்னணையிலே, தொழுவத்திலே அவர் கிடத்தப்பட்டிருந்தார். தாழ்மையான நொறுங்குண்ட இருதயங்களிலே அந்த இயேசு பிறக்கிறார். மேட்டிமையான இருதயங்கள் இயேசுவை ஒருபோதும் தரிசிக்க முடியாது. இந்த இயேசுவினுடைய பிறப்பை நினைவு கூறுகிற இந்த நாளிலே
நம்முடைய இருதயங்கள் அப்படிப்பட்ட தாழ்மையுள்ள இருதயங்களாக, நொறுங்குண்ட இருதயங்களாக மாற வேண்டும். அப்பொழுது இயேசு நம்முடைய உள்ளத்திலே பிறப்பார். ஒரு நட்சத்திரம் உங்களுடைய வீட்டை அடையாளம் காட்டுவது போதாது. நம்முடைய உண்மையான நட்சத்திரம் இயேசு கிறிஸ்து. நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய நட்சத்திரம் இயேசு கிறிஸ்து. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னாரே, அவர் நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக, நட்சத்திரமாக, நமக்கு முன்னடக்கிறவராக வர வேண்டும். என்னாகமத்திலே வாசித்தோமே, யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும். அந்த நட்சத்திரம் நமக்கு வழிகாட்டுகின்ற நட்சத்திரமாக இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நம்மிடத்திலே உதிக்க வேண்டும். பசுமை மாறாத மரங்கள் அலங்கரிக்கப்பட்டு நம்முடைய வீட்டிலே வைத்தால் போதாது. சோதனை காலங்களிலும் உபத்திரவ காலங்களிலும் நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியத்தினுடைய பசுமையை இழந்து விடாத பசுமை மாறாத மரங்களாக நாம் காணப்பட வேண்டும் என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. சோதனை நேரத்தில் தான் விலகி போவோம். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஏற்கனவே ஒரு ரட்சிப்பு நமக்கு கிடைச்சிருச்சு, முடிஞ்சு போயிருச்சா? இன்னொரு நித்திய ரட்சிப்புக்காக நாம் காத்திருக்கிறோம். அந்த ரட்சிப்பு வரைக்கும் நீங்கள் விசுவாசத்திலே உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும். ரட்சிப்பு, ஏற்கனவே பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நாம் இழக்க போறதில்லை. ஆனால் எவன் ஒருவன் விசுவாசத்தை இழந்து விடுகிறானோ அவன் எல்லாத்தையுமே இழந்து விடுறான். ஆகையினால முடிவு பரியந்தம் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவன் தான் நித்திய நியாய தீர்ப்பு எனக்கூடிய அந்த நாளிலே அவன் ரட்சிக்கப்படுவான். நித்திய நியாய தீர்ப்பு என்ற நாளிலே நாம் ரட்சிக்கப்பட்டு தேவனோடு சேர்ந்து வாழ்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொன்னால், உபத்திரவங்கள், போராட்டங்கள், வேதனைகள் மத்தியிலே நாம் பசுமை மாறாமல் நிலைத்திருக்க வேண்டும். பசுமை மாறாத அந்த ஃபர் மரத்தை போல, பைன் மரத்தை போல, பீச் மரத்தை போல. கடைசியாக இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்குள்ளே வர வேண்டும். நாம் சாண்டா கிளாஸுக்காக நாம் மாற வேண்டும். ஒரு சாண்டா கிளாஸ் போல வேஷத்தை போட்டு டான்ஸ் ஆடுனா போதாது. அந்த செயின்ட் நிக்கலாசினுடைய இருதயம் நமக்குள்ளே வர வேண்டும். நாம் ஏழைகள் மேலே கரிசனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு நாம் உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு கிஃப்ட் கொடுக்கிறவங்களாக இருக்கணும். அந்த பிள்ளைங்களுக்கு, அந்த குடும்பங்களுக்கு நாம் நம்மிடத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற மகிமையின் ஐஸ்வர்யத்தில் இருந்து பரலோகத்தின் பொக்கிஷங்களை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் அவர் உங்களை நிறைத்திருந்தால் அந்த ஐஸ்வர்யத்தை கொண்டு ஏழை மக்களிடத்திலே கரிசனையோடு கூட நாம் வாழ வேண்டும். இந்த கிறிஸ்துமஸ் காலம் 4 காரியங்கள் சொல்லிட்டு, முதல்ல நான் சொன்னேன், மேய்ப்பர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன என்று சொன்னேன். மேய்ப்பர்கள் இயேசுவினுடைய செய்தியை கேட்டார்கள், விசுவாசித்தார்கள், கிரியை செய்தார்கள், கண்டார்கள், அப்புறம் பணிந்து கொண்டார்கள், மகிமைப்படுத்தி துதித்தார்கள், மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். நாம் அப்படி இருக்க வேண்டும். அப்புறம் ஏரோதை போல இயேசுவை கொலை செய்யறதுக்காக தேடக்கூடாது. சாஸ்திரிகளைப் போல உண்மையான மனதோடு கூட அந்த தெய்வத்தை மகிமைப்படுத்துவதற்காக, பணிந்து கொள்வதற்காக, தொழுது கொள்வதற்காக நாம் தேட வேண்டும். அப்புறம் 4 பாரம்பரியங்களை பற்றி சொன்னேன். அந்த 4 பாரம்பரியங்களுக்கும் மாற்றாக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, நாம் இயேசுவை நினைவு கூறுகிற காரியம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னேன். ஒவ்வொரு நாளும் நம்முடைய இயேசு நினைக்கப்பட வேண்டும். அவருடைய பிறப்பு மட்டுமல்ல, அவருடைய பாடு, மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் எல்லாம் நினைக்கப்பட வேண்டும். அது இல்லை என்றால் நமக்கு இப்ப கிடைத்திருக்கக்கூடிய இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லை. பொறுமை, தாழ்மை, அன்புருக்கம், பெருந்தன்மை உள்ளவரே. பொறுமை, தாழ்மை, அன்புருக்கம், பெருந்தன்மை உள்ளவரே. மரணம் மறையும் தம்மை தாழ்த்தினதால் மேலான நாமம் பெற்றார். மேலான
பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். கந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழை கோலமதோ. கந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழை கோலமதோ. விலையேற பெற்ற உடை அலங்கரிப்போம் வீணாசையும் நமக்கே. வீணாசையும் நமக்கே. பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். இயேசு பிறந்தார் உள்ளமதில் அதையென்று போற்றிடுவோம். இயேசு பிறந்தார் உள்ளமதில் அதையென்றும் காத்திடுவோம். புசிப்போம் குடிப்போம் தேவராஜமல்ல மரணாவியில் மகிழ்வோம். மரணாவியில் மகிழ்வோம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இரட்சகர் இயேசு கிறிஸ்து இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நம்முடைய உள்ளங்களிலே பிறக்க வேண்டும். அவர் நம்முடைய உள்ளங்களிலே பிறந்தார். நாம் அவருடைய திவ்ய சுபாவங்களையும் அவருடைய முன்மாதிரிகளையும் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தி காட்டுகிற ஜீவனுள்ள சாட்சிகளாக மாறிவிடுவோம். அப்படிப்பட்ட நல்ல சாட்சியாக வாழ தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும்.